ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எஸ் ஃபார் ஐ ஃபேமிலி. நான் இந்த சேனல் ஆரம்பித்து போட்ட எல்லா வீடியோஸ்லையும் வர ஒரே சிமிலர் கமெண்ட், சார் ஒரு சீக்கிரம் உங்கள் ஆடியோவை இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான். ஏன்னா ஒரு வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் பீப்புள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறவங்க அது தெரியாது. ஆனால் அதுவே அவங்களுக்கு ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் பிளான் பண்ணி வாங்கினது தான் இந்த ப்ராடக்ட். சீக்கிரமாக ஒரு அன்பாக்சிங்கை பார்த்துருவோமா? லெட்ஸ் டு இட். இந்த பாப்பாக்கெலாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதை நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இதை பார்க்கும்போது ஒரு க்ரேஸாகவே இருக்கும். இந்த ப்ராடக்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை லைட்டாக உடச்சிட்டு வந்துடுவேன். அவே முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம இப்போ ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கிரெனரோ J13. இதுலேயும் வந்து 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து யூனிவர்சல், இன்னொன்று வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன். இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா யூனிவர்சலுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் என்னென்னா, ஆண்ட்ராய்டு வந்து வெறும் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்க்கும் இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். யூனிவர்சலுங்கிறது ஐஃபோனுக்குமே யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம எடுக்கிறது வந்து ஐஃபோனில் தான். ஸோ எனக்கு வந்து யூனிவர்சல் வேணுன்றதுக்காக நான் இது போட்டிருக்கேன். இதோட ரேட் என்னன்றதை இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்ன மைக்லாம் வாங்கினா யூடியூபர்ஸ்க்கு, அப்கமிங் யூடியூபர்ஸ்க்கு எது இது யூஸ் ஆகுன்றது அதையும் நான் சொல்கிறேன். இந்த பாக்ஸோட பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஆடியோ சிம்பிள், அப்புறம் இது வந்து 20 மீட்டர்ஸ் வரைக்கும் போகும், அப்புறம் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் மேலே ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. இது வந்து வாரண்டி கிளைம் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கவரில் பாக்ஸ் கேஸ் சார்ஜிங் இதோடு இருக்குது. ஃபர்ஸ்ட் டச் ஃபீல் வந்து ஃபுல்லாகவே இது பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஓகே, பார்க்க ரொம்ப நைஸாக இருக்குது. இதில் வந்து 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவரும் இருக்குது. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் டைட்டாக இருக்குது. ஓகே, இது வந்து ஒன்று பார்த்திங்கன்னா 2மே சி டைப் தான் கொடுத்துருக்காங்க. USB to C டைப் தான் கொடுத்துருக்கு. இதுதான் இந்த யூனிவர்சலுக்கான பின். இது வந்து யூனிவர்சல்னால் ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, இது வரைக்கும் அன்பாக்சிங்கை பார்த்துருப்பீங்க. நான் ஏன் கிரெனரோ சூஸ் பண்ணேன்னா, சாரி, నా మనసులో ఏదో ఫీలింగ్ ఆయన చూస్తేనే. ஓகே, நான் ஏன் கிரெனரோ சூஸ் பண்ணேன்னா, இந்த பட்ஜெட்டில் வந்து 3 லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு வருது. எனக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு மைக் வாங்கினேன், அதை நான் யூஸே பண்ணல. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரே ஹேர் நாய்ஸாக இருந்துச்சு. அது ஒரு குருட்டுத்தனமாக வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இது பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ ஸ்பெக் இருக்கா அப்படின்றது ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் கேட்டுட்டு இருக்கிறது வந்து நார்மல் ஐஃபோனோட ஆடியோ. இப்போ நான் மைக்கு கனெக்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ கேட்குதா? பார்த்தீங்களா ஒரு மாதிரி சைலண்ட்டாக இதுக்கு முன்னாடி இருந்த வாய்ஸ்க்கும் இப்போ இருக்கிற வாய்ஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து நான் மல்டி டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து கூடி சீக்கிரம் நீங்களும் பார்ப்பீங்க. இப்போது வந்து இதோட ஆடியோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கட் பண்ணி பார்த்தேன். இவ்வளோ நைஸாக நான் இதுதான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த மைக்கை தான் நான் வந்து ஃபஸ்ட்டே ஆர்டர் பண்ணியிருக்கணும், ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து வேறு லெவலுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரூமில் வந்து 2 ஃபேன் இருக்குது. 2மே நான் இப்போ போட்டிருக்கேன். மைக் வந்து இப்போது இருங்க, நான் கையில் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து மைக்கில் வந்து இது எப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு க்ரீன் லைட் தெரியுதுங்களா? இந்த க்ரீன் லைட் வந்து ஒரு தடவை பிளிங்க் ஆச்சுன்னா 1 லெவல், இந்த மாதிரி 2 பிளிங்க் ஆச்சுன்னா 2 லெவல், அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இந்த மைக் வந்து இந்த நாய்ஸுக்கு வந்து எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்றதை நீங்களே கேளுங்க. இப்போ வந்து தெரியுதா? ஓகே, இது வந்து இப்போ சிங்கிள் பிளிங்க் ஃபஸ்ட் லெவல். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு இருந்த நாய்ஸுக்கும் இப்போ ஏதாவது உங்களுக்கு கிளியராக சொல்லுங்கள், எனக்கு கட் பண்ணால் தான் தெரியும். ஸோ இது வரைக்கும் கேட்குறது நீங்கள் வந்து நாய்ஸ் லெவல் வந்து 1 வந்து ஓகே. இப்போது 2க்கு போகலாம்.
ஓகே, 2 தடவை பிளிங்க் ஆயிருக்கு. இப்போ இது 2வது லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்த லெவல் ஃபஸ்ட்டு வந்து ஆஃபு 1, இப்போ 2வதுல இருக்குது. இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ வந்து 3rd லெவலுக்கு போகலாம். ஓகேவா, 3 லெவல் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கேட்குறது வந்து 3வது லெவல். இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ நாய்ஸ் ரெடக்ஷன் பண்ணுமான்றது வந்து சத்தியமாக தெரியல. ஓகேவா, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு கொடுத்து ஈஸியாக நம்ம இதை மாட்டிக்கலாம். மோஸ்ட்டாக இதை பார்த்தீங்கன்னா இப்போ வீலாக் பண்ணுறவங்களாம், இப்போ ஏதாவது ட்ராவல் பண்ணுறவங்களாம் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் ஹேர் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து 3 லெவல்ஸ் இருக்குது. அது நல்லாவே உங்களுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி தருது. இப்போ பாருங்களேன், இது காம்பேக்டாக இருக்குது, எங்கே வேணாலும் நம்ம ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 8 to 10 ஹவர்ஸ் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க, சார்ஜ் நிற்கும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அட் அ டைமில் 2 ரிசீவர், இப்போ யாராச்சும் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க, இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா இதுவும் தாராளமாக சூப்பராகவே யூஸ் பண்ணிக்கலாம். 2 மைக்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு பெஸ்ட்டு மைக்குன்னு சொல்லுவேன். இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு சூப்பர் மேட்ரு இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ நான் இதை அட்டாச் பண்ணிடுறேன். இப்போது சார்ஜ் நம்ம கண்டென்ட் எடுத்துகிட்டே இருக்க சொல்ல சார்ஜ் இல்லைன்னும் போது நம்ம இதை கழட்டிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் மைக் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் இதுலேயே கூட சார்ஜ் போட்டுக்கலாம். சூப்பரில் இப்போ பாருங்களேன், நான் சார்ஜ் போட்டுட்டேன், சார்ஜும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மோஸ்ட்டாக நான் வந்து இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா இதுலேருந்து இதில் போக சொல்ல அதோட வோல்ட் கம்மியாக தான் போகும். ஸோ ஹீட் ரெசிஸ்டண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நான் செக் பண்ணதில் ஹீட் ஆகலை. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் போகும்போது சார்ஜை ஏற்றிட்டு கண்டென்ட் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுங்கள். டேரெக்டாக இது சப்போஸ் ஒரு எமர்ஜென்சிக்காக மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக இதை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. அவுட்டோரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, நாய்ஸும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் அப்படியே போக 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 பின்னாடி போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஃபீட்டுக்கு வந்தாச்சு. இது 20 ஃபீட்டு வரைக்கும் டிஸ்டன்ஸ் போகலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் ஸோ இன்னும் பின்னாடியும் போகிறேன். இதே டிஸ்டன்ஸில் உங்களுக்கு அந்த ஹேர் நாய்ஸ் அந்த 3 லெவல் அதையுமே நான் செக் பண்ணி காட்டுறேன், அதையும் பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 25 ஃபீட்டுக்கு மேலேயே வந்துட்டோம். இன்னமும் பின்னாடி போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இந்த லாஸ்ட்டுக்கு போகிறேன். இது வரைக்கும் ஆடியோ கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்து கொஞ்சம் காற்றும் அடிச்சிட்ருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு பிளிங்க் லெவல் 1 ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக நாய்ஸ் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். இது நல்லா பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணணுன்னா கொஞ்சம் இயர்ஃபோன்ஸும் பண்ணிக்கோங்க. இயர்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு லெவல். இப்போ 2 பிளிங்க் 2வது லெவல். நான் கொஞ்சம் கேப் விட்றேன், அப்போ தான் உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 3rd பிளிங்க், இது 3வது லெவல். இவ்வளோ நாய்ஸ் ரெடக்ஷனை கவர் பண்ணது பாருங்கள். இங்கே பின்னாடி கோயிலில் ஏதோ விசேஷம் போல் அங்கே ட்ரம்ஸ்லாம் அடிக்கிறாங்க. அந்த நாய்ஸ் நல்லாவே கேட்கும், நான் சப்போஸ் இந்த மைக் இல்லைன்னா. ஸோ இவ்வளோ நல்ல ப்ரைஸில் இவ்வளோ ஸ்பெக் உள்ளது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நிஜமாவே சொல்கிறேன், இந்த மைக்கு வேறு லெவலுங்க. இந்த பட்ஜெட் சீரீஸில் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டு இருக்க சொல்ல ஹோலி லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அது வந்து ஆல்மோஸ்ட் 16, 15 அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ தான் வளர்ந்துட்டு வரீங்கன்னா நீங்கள் அவ்வளோ அமௌண்ட் போட முடியாதுன்னா இந்த மாதிரி நல்ல பிராண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் போகிறது நான் பெஸ்ட்டான ஐடியாவே சொல்லுவேன். இப்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000. ஆனால் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 2000 வரைக்குமே இது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நான் வாங்கும்போது இது ஆல்மோஸ்ட் ஒரு 2300 சம்திங் வந்துச்சு. உண்மையிலேயே சொல்கிறேன், நிஜமாவே இந்த மாதிரி ஒரு மைக்கை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்களும் கண்டிப்பாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது வந்து இப்போது வளர்ந்துட்டு வர யூடியூபர்ஸ் உங்களுக்காக சொல்கிறேன். இது நிஜமாவே சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி பல அன்பாக்சிங்கை பார்க்கணுன்னா கமெண்ட்டில் வந்து அன்பாக்ஸ் அப்படின்னு மட்டும் போடுங்க. உங்களுக்காக நான் உங்களுக்கு யூஸ் ஆகிற பல ப்ராடக்ட்ஸை வாங்கி அதை ரிவ்யூ போடுறேன். கண்டிப்பாக அது ஜென்யூனான ரிவ்யூவாக தான் இருக்கும். இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் ஒரே இடத்துல ஸ்கூப்பி சிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மைக் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.